தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி. என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படியே. மத்தேயு 26:39. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48 முதல் 60 வரை. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதியுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமேன். மனிதர்களாகிய நாம் பலவீனர்களாய் இருப்பதால் பல சமயங்களில் நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரடையாக இருக்கலாம். தேவனுடைய சித்தம் மிகவும் கடினமானதாய் நமக்கு தோன்றுகிறது. இது போன்ற நேரங்களில்தான் நாம் உறுதியாய் நின்று தேவனுடைய சித்தத்தை செய்ய தீர்மானித்து அதற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் அவர் உறுதியாய் நின்று பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். அவரால் அதை செய்ய முடியும் என்றால் நம்மாலும் அது முடியும். தேவனுடைய சித்தம்தான் நம் வாழ்வில் சிறப்பானது. கடினமாய் தோன்றினாலும் அதனை நிறைவேற்ற தேவன் நமக்கு பலன் தருவார். நம்முடைய ஆத்துமாவை அவர் காத்து கொள்வார். எல்லா விதமான சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாமல் வெற்றியோடு வெளிவர அவரே நமது உத்தரவாதமாய் இருக்கிறார். தேவ சித்தம் நம் நன்மைக்காகத்தான், தீமைக்காக அல்ல. இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டால் சரியான தீர்மானத்தை இன்றே எடுக்க முடியும். இயேசுவின் வாழ்க்கையிலும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்த போது பரலோகத்தின் தூதனாலே அவர் பலப்படுத்தப்பட்டார். பிதாவானவர் அவரை உயிர்த்தெழ செய்ததின் மூலம் கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலை கனப்படுத்தி எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார். தேவனுக்கு விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டதினாலேயே மாபெரும் மனிதர்கள் உருவாகிறார்கள். நிபந்தனையற்று திரும்ப பெறாமல் தளராமல் தேவனுக்கு விட்டு கொடுக்கிறார்கள். தேவன் தம்மேல் சார்ந்து வாழும் அளவிற்கு அவர்களை தேவன் சார்ந்திருக்கிறார். தேவனுடைய அநாதி சிநேகத்தையும் நன்மையையும் அறிகிற அறிவே அவர்களுடைய அடித்தளம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.